இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வரலனா நான் வருவேன். நீயா நானா? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. காவேரி கூட நானும் தான் வரேன். சும்மா மிரட்டாதீங்க. சிறப்பு. லேட் பண்ணாத. வெயிட்டிங். சரி வைங்க, வரேன். தாசு, என்னக்கா? ரெடி ஆயிக்கடா, உன் ஆள் வரப்போறான். என்ன வெக்கமா? வெக்கம்தான். எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம். ஜாலி. போய் ரெடி ஆயிட்டு வா. வரேன்க்கா. உன்னை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு சொத்தை எல்லாத்தையும் நான் புடுங்க. அக்கா, என்ன ஆம்புலன்ஸ்ல வருது? எல்லாம் உனக்காக தான் தாசு. எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ இன்னும் நல்லா இருக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம். புரியலையேக்கா. கொஞ்சம் அங்க பாரு. ஓகே, இப்ப புரிஞ்சு போச்சுக்கா. ஆம்புலன்ஸ்ல கடத்த போறோம். வேற லெவல்க்கா நீ. செட்டப்லாம் ஓகேவா? சூப்பர் சேது. சரி, இப்ப சொல்லுங்க, எங்க போகணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் பக்கத்துல கோயில் போற வழியில ஒரு பொண்ணை தூக்கணும். பொண்ணு யாருன்னு சொன்னாதானே தூக்க முடியும். பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்க. போட்டோ எல்லாம் தேவையில்லை, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அதுவும் இந்த ஊர்லயா? ஆமா. இந்த ஊர்லன்னா அம்பலம் வீட்டுல இருந்தா? ஆமா. அது ஜனனி. ஜனனியா? ஏங்க, நான் எதுக்கு அவளை தூக்கணும்? டேய், முதல்ல சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லுங்க. காவேரியும் ஜனனியும் வருவாங்க. ஜனனி அடிச்சு போட்டு காவேரிய கடத்திக்கிட்டு நேரா நம்ம எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போகணும். ஜனனி ஏன் வரா? காவேரியே அந்த ஜனனி தான் அழைச்சிட்டு வரா. ஜனனி நம்ம ஆளு. அதனால காவேரிக்கு சந்தேகம் வராத மாதிரி ஜனனி அடிச்சு போட்டு காவேரிய நீங்க தூக்கிட்டு வரணும். அவ்வளவுதான். எதுக்காக ஜனனி காவேரியை அழைச்சிட்டு போனா? என்னவா இருக்கும்? ஏய் துளசி, என்ன இவ? ஏய் துளசி, பால் பொங்குது பாரு. துளசி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்துல. அதான் என்ன ஞாபகம்? நானும் காவேரியும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். ஜனனி அவசரமா வந்து காவேரிய கூட்டிட்டு போனா. எங்க போனாங்கன்னு தெரியல. மனசு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கா இப்படி யோசிக்கிற? பால் பொங்குறது கூட தெரியாம எங்க போயிட போறாங்க? பக்கத்துல கோயிலுக்கு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. காவேரி ஊரையே வித்துருவா. ஜனனிக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு நாம பயப்படணும். அம்மா, மாமியார் மருமகளும் இப்படி ஜாலியா பேசிட்டு இருந்தா எனக்கு காஃபி யார் போட்டு கொடுக்கறது? அம்மா சாரி துளசி, சாரி சாரி அம்மா, சாரிம்மா. நான் ஏதோ பழைய ஞாபகத்தில் அப்படி பேசிட்டேன். சாரி. அவனோட மனசுல நீ இன்னும் இருக்கம்மா. நீங்களும் இப்படி பேசுறீங்க. சிவா அந்த மாதிரி ஆள் இல்ல. அவனும் மனுஷன் தானே. என்ன மாதிரி சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா சில நேரம் அவனையும் அறியாம அது வெளியில வந்துரும். இப்ப வந்துருச்சு. உங்களை மாதிரியா? எனக்கு புரியல. அதை விடு. காஃபி கேட்டால எடுத்துட்டு போ. ஏன் இங்கே நிக்கிறீங்க?
நம்ம கோவிலுக்கு தானே போகணும், வாங்க போலாம். ஆமாமா, கோயிலுக்கு தான் போகணும். ஆனா எப்படி போறதுன்னு இதுதான் உங்க பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம். அது இன்னும் என்ன டைம் ஆச்சுல, போக வேண்டாமா? அது என் செருப்பு கொஞ்சம் அறுற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், சரி பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னாச்சு, போலாமா? போலாம். நான் சரி பண்ணிட்டேன். இப்போ ஓகே, நம்ம போலாம். இவ்ளோ நேரமா? போலாம். காவேரி இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கான்ல. சிவா, சிவா, ஜனனி, சிவா, சீக்கிரம் வாங்க. சிவா, என்ன என்னாச்சு? சிவா, எங்க கத்திட்டு இருக்கா? என்னாச்சு ஜனனி? என்னாச்சு ஜனனி? என்னாச்சுன்னு சொல்லு. கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன ஏ ஜனனி, என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? காவேரிக்கு என்னாச்சு? காவேரி, ஜனனி என்னன்னு சொல்லிட்டாரு. நானும் காவேரியும் கோயிலுக்கு போற வழியில 4-5 பேரு வந்து காவேரிய கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. கோவிலுக்கு போகும்போது 4 பேர் கடத்திருக்காங்க சார். ஊரை தாண்டி போறதுக்குள்ள பிடிக்கணும் சார். அப்படியா? சார் விட்டா பிடிக்க முடியாது சார். ஏதாவது பண்ணுங்க சீக்கிரமா ப்ளீஸ். இருங்க சிவா, கடத்தவங்களோட பேரு, ஊரு, போட்டோ, அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இன்ஸ்பெக்டர் என்ன பேசுறீங்க நீங்க? இந்த தகவல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டா கடத்துவான். என்ன சார் இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? பதட்டப்படாதீங்க. கடத்திட்டாங்கன்னா எங்க, எப்போ, எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதானே உடனே ஆக்ஷன் எடுக்க முடியும். சார் என்ன இவ்வளவு சாதாரணமா பேசிட்டீங்க? நாங்களாம் எவ்வளவு பதட்டமா இருக்கோம் தெரியுமா? சிவா, இவர் முன்விரோதத்தை மனசுல வச்சுட்டு தான் அப்படி பேசுறாரு. இங்க பாருங்க, நீங்க டீட்டெயிலா எழுதி கொடுங்க. யோ ரைட்டரு, இந்த பிரசிடென்ட் மேடத்துக்கிட்ட கேஸ் டீட்டெயிலாம் எழுதி வாங்கியா? ஓகே சார். எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க சார். ஏதாவதுனா நான் எதையும் மனசுல வச்சுக்கலையே. சார், உங்க மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா என் மொபைல்ல இன்னும் அந்த வீடியோ இருக்கு.